Hi guys, welcome to IMO. வெல்கம் டு ஹாய். எம்ஜி ஹமர். வெல்கம். ஸோ ட்ரெய்லர் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆதிக் ஆமா. ரவிச்சந்திரன் வந்து செதுக்கியிருக்கிறாருன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு டீசர் பார்க்கும்போதே நமக்கு வந்து அது ஒரு வித்தியாசமான ஃபீலாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஏகேவை பார்க்குறதே வந்து ஒரு எப்படி என்னடா இது ஏதோ ஒரு புதுசாக இருக்குதுடா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி இன்னைக்கு ட்ரெய்லர்னு அனௌன்ஸ் பண்ண உடனே 9:01 எல்லாம் ரெடியாக இருந்தோம். கரெக்டாக வழக்கம் போல் மைத்ரி என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு சொதப்பல். ஏன்னா நீங்கள் ட்ரெய்லர்லேருந்து டீசர்லேருந்தே பார்த்தா ஒரு சொதப்பல் தான், அந்த டைமுக்கு வராது. பட் ஆனா லேட்டா ஆமா. வந்தாலும் வருத்தமாகுன்ற மாதிரி கொஞ்சம் ட்ரெய்லர் வேற லெவல்ல இருந்துச்சு. அதே வழக்கம் போல அவர் யாரது ஆதிக்கு வந்து என்ன ஒரு ரெட்ரோ சாங்கோட தான் ஒரு ட்ரெய்லர் ஆரம்பிப்பாரு. நீங்க மார்க்காண்டினிய பார்த்தாலும் தெரியும். அதே மாதிரி தான் இன்னைக்கு இருந்துச்சு. ஸோ என்ன கேட்டா வேற லெவல் உள்ள நிறைய ஹிடன் டீடைல்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. நம்ம முன்னாடியே பேசின மாதிரி தான் இந்த படத்தோட கதை என்னன்னு இப்ப கூட நமக்கு கரெக்டா கிளியரா புரியல. அந்த மாதிரி தான் ஒரு ட்ரெய்லர் கொடுத்திருந்தாரு. கலர் கோடிங்கா இருக்கட்டும், ஒரு பிஜிஎம்மா இருக்கட்டும், அஜித்தோட அந்த கேரக்டரா இருக்கட்டும், வில்லன்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஒரு தரமா இருந்துச்சு. ஸோ உங்களுடைய தாட்ஸ் இந்த ட்ரெய்லர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல இன்னைக்குதான் வந்து புக்கிங் ஓப்பன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கேத்த மாதிரி ட்ரைலர் வந்திருக்கு. ஸோ பிச்சுக்கு நினைக்கிற புக்கிங் நான் அந்த மாதிரி வெறித்தனமான ட்ரைலரு. நல்லா ட்ரைலர்ல வாட்ச் பண்ணா எனக்கு என்ன தோணுதுன்னா சினிமோட்டோகிராஃபி பஞ்சமே இல்லை. இந்த பேக்ரவுண்டும் சரி, அந்த சினிமோட்டோகிராஃபியும் சரி, பயங்கர ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கு சினிமோட்டோகிராஃபி. அதுக்கடுத்து வந்தா தலைவர் ஜிவி வந்து நம்ம அந்த 2-3 சிங்கிள் வந்துச்சு. என்னடா கொஞ்சம் சட்டலா இருக்கு, கொஞ்சம் அனிருத் இருந்தா பெட்டரா இருக்கும் அந்த மாதிரி யோசிக்க தோணும் போது இந்த பிஜிஎம் வந்து தெறிக்க விட்டுருக்காரு. இந்த மாதிரி நான் பிஜிஎம் இது வரைக்கும் ஒரு மாஸ்டர் பார்த்ததில்ல கேட்டதும் இல்லை நான். எனக்கு அந்த ட்ரைலர் வந்து நான் ஒரு 7-8 வாட்டி ரிப்பீட்டடா பாத்துறேன். ஒரு 5 வாட்டி தலைக்காக பார்த்துட்டா 2 வாட்டி ஜிவிக்காகவே உட்காந்து பாத்துறேன். அந்த மியூசிக் என்னால அந்த ஹெட்செட் வச்சு கேட்கும்போது சரியான கூஸ் பம்பா இருக்கு, ஃபன்னா இருக்கு மியூசிக் கேட்கறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆதிக்கு ஏகே காம்பினேஷன். ஆக்சுவலா டீசர்ல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே காட்டல, ஸ்டோரியும் ரிவீல் பண்ணல, வெறும் அஜித்தை மட்டுமே காட்டிட்டு இருந்தாங்க. யார் யார் இருக்காங்க எதுவுமே தெரியாம இருந்துச்சு. பட் இதுல மொத்தமா ஒரு கமர்ஷியல் லுக்ல ஒரு ட்ரைலரு. பழைய வந்து ஆதிக் பண்ணுவார்ல இந்த ஒரு ரெட்ரோ சாங் போட்டு, அதாவது மார்க்காண்டில வந்து பயங்கரமா இருந்துச்சு ட்ரைலரு. சோ அது வந்து டீசர்ல இல்லாத, டீசர்ல வந்து எனக்கு கொஞ்சம் அங்கதான் கொஞ்சம், ஏன்னா டீசர்ல வந்து அந்த மாதிரி ரெட்ரோ சாங் எல்லாம் பிளைனா இருந்ததுனால கொஞ்சம் ஆதிக் வந்து கொஞ்சம் இதை மிஸ் பண்ணி தரோம் அப்படின்னு தோணும் போது இந்த ட்ரைலர் வந்து சரியான விருந்து, சரியான ப்ரொமோஷன். ஏகே வந்து தான் ப்ரொமோஷன் பண்ணல, இந்த மாதிரி ஒரு ட்ரைலர் விட்டா பிச்சுக்கு எனக்கு தெரிஞ்சு டிக்கெட்ஸ் எல்லாம். இல்ல நானு இந்த ட்ரைலரை பாக்குறதுக்கு முன்னாடியே நான் மார்க்கண்டினி ட்ரைலரை பார்த்து வைப் பண்ணிட்டு தான் வந்தேன். ஏன்னா தெரிஞ்சிச்சு எனக்கு நீங்க ரிலீஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் 4 மணில இருந்தே அதை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எந்த மாதிரியான சாங் இருக்கும், அது தலைக்கு எந்த மாதிரி, ஒருவேளை தலை பாட்டே போடுவாங்களா இல்ல வேற மாதிரி ஏதாச்சும் போடுவாங்களான்னு ரொம்ப ஈகலா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இந்த மாதிரி ஒரு அந்த ஸ்டார்டிங்லயே இருக்குன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வேற லெவல். அதுவும் நம்ம தலை வந்து யங் லுக்ல ஒரு டிஃப்ரெண்ட்டும், வில்லன் லுக்ல ஒரு டிஃப்ரெண்ட்டும் அப்படி பளிச்சுன்னு தெரியும். யாரு பார்த்தாலையும் டிஃப்ரென்ஸ் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு கேரக்டரேஷன் அல்டிமேட்டா இருந்துச்சு. ஒருவேளை இந்த 2K கிட்ஸ் இல்ல 2.1 கிட்ஸுக்கு வந்து தலைன்னா யாருன்னு தெரியாத யாருன்னா இருந்தாங்கன்னா இந்த படம் அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த இப்பதான் உன் ஸ்டோரியை நான் கேட்டுட்டு வந்தேன் சொல்லும் போதே நம்ம பில்லா போட்டோ, தலையுடைய அந்த போட்டோஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அவருடைய ஹைலைட்டான சீன் எல்லாம் எடுத்து ஒருவேளை அப்படி ஒரு இதா கூஸ்பம் சீன் இல்ல படமா கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நிறைய சீன்ஸ் நீங்க அப்படியே ஓபனா காட்டுறாங்க. அந்த மங்காத்தா அதுதான் நானும் சொல்ல வரேன். திரிஷா வந்து சொல்லுவாங்க, இவர் என்ன கார்ல தள்ளி விட்டுட்டு போனாரு, அதே ஆமா மாதிரி எங்க அப்பாவை தள்ளி விட்டு வருவாரு என்ன. எங்க அப்பா தள்ளி விட்டு போனாரு. இல்ல அது கை இருக்கு கால் இருக்கு இந்த மாதிரி அவர் டைலாக் அவரே பேச வச்சு என்ஜாய் பண்றாரு நம்ம ஆத்விக்கு. இன்னொன்னு நம்ம போன படத்துல விடாமுயற்சியில வந்து திரிஷா ஏதோ மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் ஆனா இந்த படத்துல இந்த ட்ரைலர்ல வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு ஆத்விக்கு. அதுல எனக்கு சந்தோஷம். திரிஷாதான் வாட்ச் பண்ணீங்களா? திரிஷானா எனக்கு எனக்கு நான் என்ன சொல்றேன்னா, இந்த டைலாக் எல்லாம் தியேட்டர்ல பேசும்போது தியேட்டர் எப்படிதான் கண்ட்ரோல் பண்ணும். கையில அந்த தலை இருக்கோ வாலர் அந்த அந்த டைலாக் எல்லாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி நீங்க ரொம்ப ஓப்பனாவே இது பில்லா கேரக்டர் இருக்கு, அமர்கலம் கேரக்டர் இருக்குன்னு எல்லாமே அழகா காட்டுறாங்க. இப்ப நீங்க அந்த இவர் வந்து வில்லன் காட்டும் போது அந்த போட்டோ ஒன்னொன்னா பாட்டுவாரு, உன்னை பத்தி இப்பதான் தெரிஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அல்டிமேட் கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லலாம். கண்டிப்பா ஒரு வேளை நல்ல ஸ்டோரியை மாட்டிடுச்சுன்னா இந்த படம், ஏன்னா நமக்கு இந்த இன்னுமே இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் கூட ஸ்டோரி என்னன்னு தெரியல. இல்ல நான் கெஸ் பண்ணிருக்க ஸ்டோரி என்ன இருக்குன்னா, ஆக்சுவலா பையன் ஸ்டோரியா இல்ல வில்லத்தனமா இதெல்லாம் ஹாலிவுட்ல இருந்து நிறைய பார்த்துட்டு அந்த ஒன்லைன் என்னன்னா, ஹீரோட பையனோ இல்ல பொண்ணோ வந்து கடத்திட்டு போயிருவாங்க வில்லன் கேங், வேற ஒரு கேங்க்கு. அதாவது ஹீரோ இப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியாம கடத்திட்டு போயிருவாங்க.
அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த மிரட்டி அங்கிருந்து வருது, இந்த மாதிரி ஒன்லைன் நிறைய பார்த்துட்டோம். பட் தலை இந்த மாதிரி பார்க்கும்போது இது மாசா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க இல்ல அந்த டைலாக் இல்ல அந்த அந்த ஒன்லைன் ஒரு பக்கம். நீங்க அவருக்கு முன்னாடி வந்து அவருக்கு ஹிட் வந்த எல்லா டயலாக்குமே இப்ப வந்து பிரபு வந்து ஒரு டயலாக் பேசுவார் பில்லாவில் ஆமா, உங்களுக்கு அவர் பயத்துக்கே பயம் காட்டுறவரு. பில்லா டைலாக் அது. கிளைமேக்ஸ்ல சிம்ரனை காட்டுறது ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றது. ஆமா. அப்புறம் அவர் ஒரு அந்த அவன் எனக்கு ரொம்ப இதுல என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த காஸ்டியூமும் அந்த கலர் கிரேடிங்கும் அந்த சினிமாட்டோகிராஃபில சரியான காஸ்டியூம். ஒவ்வொரு காஸ்டியூமும் ஒரு நம்ம அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணோம். ஒரு தியேட்டருக்கு போனா என்னெல்லாம் எதிர்பார்க்கும் அந்த கலர் கிரேடு, அதே மாதிரி அந்த காஸ்டியூம் ஒவ்வொன்றும் பிச்சு உதறிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். நேத்து கூட 2-3 ஸ்டில் விட்டுருந்தாங்க. ஒவ்வொன்றும் தரம். அதே மாதிரி அந்த டிஏஜிங் லுக், அது டிஏஜிங் கிடையாது, அந்த ஏஜ் கம்மி பண்ணி அவர் உடம்புதான் பிரிச்சு அல்டிமேட் நம்பவே முடியல என்னால. ஏன்னா டிஏஜ் ஒரே 2 சீன் தான் காட்டியிருந்தாங்க. அதை கண்டிப்பா அந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னு தெரியல. சரியான கேரக்டர். அதுவும் வந்து கரெக்டா அந்த தீனாவில் அந்த கழுத்துல செயின் போட்டுக்கிற மாதிரி தான் போட்டுப்பாரு. கண்டிப்பா ஒருவேளை நீங்க டிஏஜின்னு சொல்லி பாடி பத்தி பேசுறீங்க, அந்த வாய்ஸ் மாடுலேஷன் வச்சுக்கோ. நான் ரொம்ப நாள் ஆச்சு தலை அந்த மாதிரி வாய்ஸ் மாடுலேஷன் கேட்டதுக்கு. அந்த நம்பர் ஒண்ணு இருக்கும் கார்டுல, நம்பருக்கு அதை சொல்லுங்கன்னு ஒரு வாய்ஸ் மாடுலேஷன் வரும் பாரு. பழைய அஜித் அந்த அந்த வாய்ஸ் ஓவர் வந்துருச்சு எனக்கு. அந்த அந்த மைண்ட் தாட் வந்துருச்சு. அந்த மாதிரி உடம்பு மட்டுமே இல்லாம வாய்ஸ்லயும் எனக்கு தெரிஞ்சு இன்னொன்னு வில்லன் இவர் இருக்க மாட்டாருன்னு ஃபீல் ஆகுது. ஏன்னா கண்டிப்பா இதோ ஒரு ட்விஸ்ட் இருக்கு போதும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அர்ஜுன் தாஸை மட்டுமே வில்லனை வச்சு முடிக்கிறாருன்னா அது இவ்வளவு சீக்கிரம் காட்ட மாட்டாங்க. ஜாகி ஷெராப் காட்டியிருக்காங்கல்ல. இல்ல அதை விட ஏதோ பெரிய வெயிட்டான கேரக்டர் உள்ள இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா டீசர் பாக்குற வரைக்கும் அந்த மாதிரி தோணல. ஏன்னா ட்ரெய்லர்லயே மொத்தமா அவர் கேரக்டரை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க. யார் அவர் அஜித் எதிர்க்க போறாரு, அவங்க பையனுக்காக எதிர்க்க போறாரு அப்படின்ற மாதிரி கேரக்டர் வந்துருச்சு. அப்ப உங்களுக்கு கதை ஈஸியா தெரிஞ்சிடும். ஆனா உள்ள ஏதோ இருக்குது அப்படின்ற ஏன்னா ட்ரைலர் முழுக்க பாத்தீங்கன்னா அஜித்துக்கு ஆப்போசிட்டா நிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் காட்டவே இல்லை. அதாவது மத்தவங்க எல்லாம் அது வில்லன் கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு ஒன்னும் ரிவீல் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதுதான் இருக்கட்டும். எதுக்கு சும்மா எல்லாம் வழக்கம் போல ட்ரைலர் மாதிரி எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிட்டு அது நல்லாவே இருக்காது. அவருக்கு தேவையில்லாம எக்ஸ்பெக்டேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு உள்ள கொண்டு வருவாரா. பழைய படத்துல ஆதிக் வந்து அவர் ஆண்டனி வந்து ஆண்டனி லுக்ல கொண்டு வந்தாருன்னா அது பயங்கரமா இருக்கும். எது இருந்தாலும் சரி, நமக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தா சரி, அவ்வளவுதான். இல்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிரம்மாண்டமான ட்ரெய்லர். அதாவது நீங்க படம் எப்படி இருக்கு, அதுல என்ன வருது, அதெல்லாம் நமக்கு இப்ப எதுவுமே தெரியாது. படம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும். ஆனா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு தலை வந்து இவ்வளவு ஜாலியா ஒரு மாஸ் என்டர்டெய்னரா ஒரு ட்ரெய்லர் பாக்குறது வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஐ திங்க் நீங்க சொல்ல போனா விசுவாசம் கூட இல்ல என்ன இருந்தால் டைம்ல அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் பார்த்த மாதிரி அந்த ட்ரெய்லர் நீங்க அப்பதான் இந்த மாதிரி அந்த கலர் கிரேடிங் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எல்லா படமே நமக்கு வந்து அந்த ஒரு கொஞ்சம் ஃபேட்டா இருப்பாரு, அந்த முடி வந்து கொஞ்சம் டை அடிக்காம இருப்பாரு, அந்த ஸ்டைல் லுக்கே கொடுக்க மாட்டாங்க, காமனா தான் காட்டுவாங்க. ஆனா இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கி அடிச்சிருக்காருன்னு சொல்லுவோம் ஆதிக்கு. இதுக்காகவே ஆதிக்கு வந்து ஒரு அஜித் ஃபேன்ஸ் அவர் கண்டிப்பா கிளிக் ஆயிடுச்சுன்னா கொண்டாடி தள்ள போறாங்க. ஏன்னா இன்னைக்கு ப்ரீ புக்கிங் ஓபன் ஆயிடுச்சு. ஒரு வாரம் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு ஹவுஸ்ஃபுல் தான் ஓட போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இப்பவே ஒரு வரவேற்பு. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆக்சுவலா அது எப்படி தெரியுமா இருக்கு, இந்த லாஸ்டா வந்து விடாமுயற்சி படம் வந்து அந்த படம் கூட இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் சொல்லலாம். ஏன்னா அது மொத்தமா செட்டிலா இருந்துட்டாரு, ரொம்ப செட்டில் இருந்துட்டாரு படம் முழுக்க. நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் இருந்தது வந்து இன்னும் வறட்சி பண்ணி விட்டுட்டாரு அந்த படத்தோட. இப்ப இந்த மாதிரி ஒரு சீனு சும்மா நடந்து வரதை காட்டும் போது படம் எனக்கு தெரிஞ்சு தியேட்டர்ல பயங்கரமா தெரியும்னு நினைக்கிறேன் 100%. ஏன்னா அந்த ஆரம்பம் படத்துல சீன் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப புல்லரிச்சு போயிருந்த ஆளுங்க நம்ம திடீர்னு எல்லாம் நார்மலான ஸ்டோரியை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு மாசா ஒரு படம் வந்துட்டு அதுக்கு அடுத்து இந்த படம் வரும்போது எதிர்பார்ப்பு பயங்கரமா இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா இப்ப வந்து அது ஒரு பிளாப் போர்வையிலே காட்டிட்டாங்க விடாமுயற்சி. அது வந்து ஒரு சரியில்லை அப்படின்ற அஜித் ஃபேன்ஸ் சில பேர் வந்து இது கொஞ்சம் சரியில்லைன்ட்டு. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு படம் கிளிக் ஆயிடுச்சுன்னா அல்டிமேட்டா இருக்கும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஜி பிரிச்சு மெஞ்சிருக்காரு. ஆதிக்கு வந்து டைம் அண்ட் டைம் அவர் வந்து எப்படி சொல்றது, அந்த மார்க் ஆண்டனிக்கு அப்புறம் எடுக்கிற அடுத்த படம் போதே அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அதுல இயக்கி இருக்கிறாருன்றது இன்னும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். அவர் இன்னும் ஃபேன் பாய்ன்றதுனால அதை மொத்தமாவே ப்ரூவ் பண்ணிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். எல்லாம் பிளஸ்ஸாவே போயிட்டு இருக்குது. இல்ல பிளஸ்ஸா தான் இருக்கும் படம் அப்படின்னு நினைப்போம். ஆனா என்ன கேட்டா ஸ்டோரி எதிர்பார்க்க வேண்டாம். எனக்கு மேபி ஸ்டோரியில தான் வந்து கருத்து வேறுபடு நிறைய பேர் சொல்ல வந்தது என்ன ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா படம் வந்து ஃபெஸ்டிவல் மூடா தான் இருக்குன்னு தோணுது. வச்சு பயங்கரமா அவங்க தாட்ல ஏதோ சொல்லிட்டு போறாங்க.
எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அப்பா மகன் கதைன்னு ஆல்ரெடி ஒரு பொருளைய கிளப்பி விட்டாங்க. இந்த ட்ரெய்லரும் அது சம்மந்தமா தான் இருக்குது. மேபி இருக்கலாம். இல்ல ஆதிக் ஏதாவது ஒரு வித்தியாசமா அத வந்து ஓப்பன் பண்ணாம, ரிவீல் பண்ணாம இந்த மாரி ஒரு காசிப் போட்டோன்னு விட்டுட்டு பயங்கரமா பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஆனா என்ன கேட்டா ஓவராலா ட்ரெய்லர் டாப் நாட்ச். அதுல எந்தவித டவுட்டும் இல்ல. ரொம்ப நாள் கழிச்சு, கண்டிப்பா. ஆஹா! இதுதான்டா ஏகே படம் அப்படின்ற ஏகே ட்ரெய்லர் அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களுக்கும் அதுதான் குடுத்திருக்குன்னு நெனைக்கிறேன். வில் சி நம்ம எல்லாருமே எஃப்டிஎஃப்எஸ் எப்படி நீங்க புக் பண்ணிட்டுப்பீங்க. நானும் வந்து பெங்களூர்ல தான். புக் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பா எஃப்டிஎஃப்எஸ் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ பண்ண தான் போறோம். ஸோ உங்கள நான் ரிவ்யூல சந்திக்கிறேன். பாய். பை பை.